Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா Play Store and Apple Store ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், பேக்கரி எசென்ஷியல்ஸ் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. வீட்டில் இருந்தபடியே எல்லா பொருளையும் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லுவேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கலர்லேயும் போடலாம், சிங்கிள் கலர்லேயும் போடலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் கலரில் செஞ்சு காமிக்கிறேன், அப்புறம் டபுள் கலர்லேயும் போடலாம். இதுக்கு வந்து த்ரெட் நீடில், அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு நீடிலுக்கு நம்பர் கிடையாது. ஓகேவா? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பையும் போடுறத விட செயின் வந்து கொஞ்சம் லாங்காக போடணும். அப்போ தான் வந்து இது நம்ம மேட் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். கொஞ்சம் லாங்காக போடுங்க. என்ன கவனிக்கணும்னா எல்லா செயினுமே ஒரே ஈவனாக இருக்கணும். ஒன்று சிறுசு ஒன்று பெருசுமாக போடக்கூடாது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம லாங் அண்ட் ஷார்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதை விட இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது ஃபுல்லாக ஒரு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு போட்டுக்கோங்க. எண்டில் ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. ரொம்ப தள்ளி போட வேண்டாம், அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே போட்டுருங்க. இப்போ அடுத்த ரோ நம்ம போடும்போது என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ஒரு ரோ போட்டிருக்கோம்ல, இதில் எங்கெங்கே நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல அதுக்கு பக்கத்தில் அப்படியே அதே இடத்துல குத்தி கொண்டு வரணும். நார்மலாக இந்த தாம்பூர் ஸ்டிச்லாம் போடும்போது ஒரு செயின் ஒரு ரோ போடுறோன்னா திரும்ப அடுத்த ரோ வந்து அடுத்தடுத்து போட்டே போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ரோ போட்டிருக்கிறதுலே தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம நீடில் பஞ்ச் பண்ணியிருக்கோன்னு. சேம் அதே இடத்துல தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் அதே இடத்துல பஞ்ச் பண்ணி திரும்ப நீடில் வெளியில் எடுத்து கொண்டு வரேன். எங்கே மொதல் ரோவில் எங்கே குத்துனமோ அதே மாதிரி. இந்த ரோ போடுறது வந்து 3 போடலாம், 5, 6 அது நம்ம கவுண்ட்டை பொறுத்து தான். கொஞ்சம் எனக்கு பட்டையாக தெரியணும் அப்படின்னு நினச்சா 5 வரைக்கும் போடலாம். மேக்ஸிமம் 5 போடுங்க, 6 எல்லாம் தேவையில்லை. 3, 4, 5 இந்த ரேஞ்சில் போடலாம். இதுக்கு கம்மியாகவும் நீங்கள் போடக்கூடாது. ஒரு 3 லைன்ஸ் மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 3 லைன்ஸாவது போட்டால் தான் இது எப்படின்னு தெரியும். இப்போ நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவுக்கு 3 லைன்ஸ் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம்ல, இப்போ ஒரு ஸ்டிச்சுக்கும் அடுத்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினோட சென்டரில் குத்தி எடுக்கணும். புரியுதா? இது நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி எடுக்கிறேன். ஸோ இந்த நம்ம பாய் பின்னல் இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க, அந்த பாய் பின்ன மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னே பேர். இது உங்களுக்கு நல்லா பட்டையாக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபில்லிங் ஸ்டிச்சு தான், ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஸ்டிச்சு. உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு ஈஸியாக வரும், நல்லா போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஈஸியாக போட்டு போகலாம். இப்போ இதில் செகண்ட் ரோ போடும்போது என்ன பண்ணணும், அதில் எங்கே முதல் ரோ எப்படி குத்தி கொண்டு வந்தோமோ அதே இதில் திரும்ப நம்ம பஞ்ச் பண்ணி கொண்டு போக வேண்டியதுதான். இப்போ இதில் தேர்ட் ரோ இது மாதிரி போட்டே வரணும், ஆல்டர்னேட்டிவாக போடணும். இப்போ அடுத்து நம்ம 4th ரோ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த இதுக்கு சென்டர் மூணாவது ரோ போட்டோம்ல அதோட சென்டரில் போட்டே வரணும். இதையே நீங்கள் மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ஒரு 3 ரோஸ் வந்து ஒரே ஈவனாக வரணும். அடுத்த 4th ரோ ஆரம்பிக்கும் போது போட்ட ரோவோட சென்டரில் ஆரம்பிக்கணும். இப்படி மாற்றி போட வேண்டியதான். இதுதான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இப்போ இதை வந்து நம்ம டபுள் கலர்லேயும் போடலாம், சிங்கிள் கலர்லேயும் போடலாம். ஆனால் டபுள் கலர்லேயும் போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ளாரோட பெட்டல் ஃபினிஷிங் பண்ணும்போது கூட ஒரு பாதி இப்படி கலந்தும் போடலாம், 2 கலரை கலந்தும் போடலாம் நம்ம. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் போட்டுக்கிறேன், அடுத்து வந்து வேறு கலர் எதையாவது நம்ம சூஸ் பண்ணி போடலாம். இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் ஒரு போர்ட்ரேட் ஏதாவது செய்கிறோம், அதுக்கு பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுறோன்னா ஒரே சிங்கிள் கலர்லேயும் இது வந்து நம்ம வந்து இந்த மேட் ஃபினிஷிங் வச்சு ஃபில் பண்ணவும் முடியும். ஒரு ஈஸியான ஃபில்லிங் ஸ்டிச்சு. கொஞ்சம் கவனமாக போடணும். அந்த ஸ்டிச்சு 3 ரோ போடுறோம் அப்படின்னா அந்த 3 ரோவும் ஒரே மாதிரி வரணும், அந்த இதுதான் மெயின். இதில் இப்போ நான் இதில் பாருங்கள், மொதல் ரோ வந்து க்ரீனில் வச்சு ஒரு 3 ரோ போட்டேன், 3 லைன் போட்டாச்சு. இப்போ 4வது வந்து அடுத்து ஆரம்பிக்கிறது நான் எல்லோவில் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயினோட சென்டரில் குத்தி எடுக்கிறேன், 2வது செயின்லேயும் சென்டரில் எங்கே சென்டர் எடுத்தோமோ அங்கேருந்து தான். இப்போ இது மாதிரி எல்லோவில் ஒரு 3 லைன்ஸ், அடுத்து க்ரீனில் இன்னொரு 3 லைன், அடுத்து எல்லோவில் 3 லைன், க்ரீனில் 3 லைன், இப்படியே மாற்றி போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு.
இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணும்போது ஈஸியாக போட கற்றுக்கலாம். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. வெறும் செயின் போட தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்டிச்சை நம்ம ஈஸியாக போட முடியும். இப்போ பாருங்கள், இந்த எல்லோவில் வந்து நான் திரும்ப எங்கே நீடில் பஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ எங்கே பஞ்ச் பண்ணணும் அதே இடத்துல தான் திரும்ப திரும்ப நான் பஞ்ச் பண்ணி 3 ரோவும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அடுத்து 4th ரோ வந்து நம்ம க்ரீன் எடுத்துக்கலாம். அந்த க்ரீன் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோவுக்கு சென்டர், அந்த எல்லோவுக்கு சென்டர் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் போட்டோம் இல்லையா, அதுதான் வரும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி போடும்போது அந்த ஒரு பாய் பின்னின மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய டிசைனை வேணாலும் நம்ம இந்த ஸ்டிச்சை வச்சு ஈஸியாக போட முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு எல்லோ முடிச்சிடுங்க. உங்களுக்கு வந்து கீழேருந்து த்ரெட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த த்ரெட்டை கட் பண்ணி கூட விட்டுருங்க டபுள் கலர் வரும்போது. ஏன்னா இப்படி மேலே எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது வரும். அதனால் அதை கட் பண்ணி கூட நீங்கள் விட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த க்ரீன் எடுக்கும்போது எல்லோ கட் பண்ணி விட்டுட்டு கூட எடுங்க. அதுக்கப்புறம் நாட் போட்டு கூட நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோவோட அடுத்த இதுக்கு போகிறேன். எல்லோவோட சென்டரில் பஞ்ச் பண்ணி க்ரீனை நான் போடுறேன். இதே மாதிரி கலர்ஸ் மாற்றி மாற்றி நம்ம டிஃப்ரெண்ட் டபுள் கலரும் செய்யலாம், இல்லை ட்ரை கலர்ஸ்லேயும் செய்யலாம், இல்லை மல்டி கலரில் நான் செய்கிறேன் அப்படின்னா கூட செய்யலாம். அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் போட தெரிஞ்ச எல்லாருக்குமே இது ஈஸியாக வரக்கூடிய ஸ்டிச் தான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம த்ரெட்டில் வந்து எல்லா ஸ்டிச்சும் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2 ஸ்டிச் தான் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜரி பீடுன்னு போக ஆரம்பிச்சிடும் பேசிக்லியே. இது வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ இதில் வந்து நான் என்னென்னா ஒரு திலகம் ஷேப்பில் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத போடுறேன். எந்த ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கார்னர்லேருந்து கூட ஆரம்பிப்போம். ஆனால் திலகம்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த டபுள் கலர் போடுறதாகட்டும் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடுங்க. இந்த லைன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இது இன்னும் பெரிய டிசைனாக போடுறோன்னா ஈவனாக போடணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சென்டரில் ஒரு லைன், லெஃப்ட்டில் ஒரு ரெட்டு, ரைட்டில் ஒரு ரெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கலர் போடலாம். இது 5ஆக போடும்போது நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெட்டாக போயிடும், ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லோவாக அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் 5 லைன்ஸ் போடுறீங்க, திலகமில் வந்து ஒரு பெரிய திலகம் இருக்குது, அதுக்கு நான் 5 லைன்ஸ் போடுறேன் அப்படின்னா சென்டரில் ஒரு லைன், இந்த பக்கம் லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 2 ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ ஆரம்பிங்க. சென்டர் ஃபுல்லாகவே வந்து ரெட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நான் இப்படியே 3 லைன் தான் போடுறேங்கிறதுனால அந்த பக்கமே போடுறேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? இது மாதிரி போட்டு சென்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லாக்கு, கண்டிப்பாக அந்த லாக்கு போட மறந்துடாதீங்க. இல்லைன்னா ஸ்டிச்சு வந்து ரொம்ப லூஸாக தெரியும், அசிங்கமாக தெரியும். ரொம்ப தள்ளி போட்டிங்கனாலும் அது வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நாட்டு வரக்கூடாது. அந்த இடத்துல சின்னதாக ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு மட்டும் போட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எல்லோ ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லோவை ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து டபுள் கலர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட வேண்டியதான். அந்த லாக்கு மட்டும் போட மறக்காதீங்க. சின்ன சின்ன இதாலும் போடலாம். கொஞ்சம் நீங்கள் நார்மலாக போடுற செயினை விட கொஞ்சம் பெருசாகவே போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த 2 கார்னர்லேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நான் சின்னதாக போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் வரும். ஸோ அந்த ரெட்டு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாரோட பெட்டல் இல்லை லீஃபு எல்லாமே, லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரில் வந்து ஒரு லீஃப் கலரில் க்ரீன் கலர் வச்சு பண்ணிங்கனாலே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் என்ன அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ரோப் கொடுத்து எம்போஸ்டாக பண்ணுவோம், பீடில் எம்போஸ்டு, ஜர்தோசியில் எம்போஸ்டு, இப்படி எம்போஸ்டாக பண்ணும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து லுக் வைஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து பார்ப்போம். பீடாக இருக்கட்டும், ஜர்தோசியாக இருக்கட்டும், கட் பீடு எல்லாமே, த்ரெட்டு எல்லாமே இதில் வந்து எம்போஸ்டும் பார்ப்போம். எல்லாமே வந்து இந்த மேட் ஃபில்லிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸில் நிறையவே இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்க? நம்ம யூஸ் பண்ணி ஸ்லீவில் வந்து செக்குடு பேட்டர்ன் போடுறோம்னா ஒரு செக்குடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் ஃபில்லிங் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஒரு கலர் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்த செக்குடு வந்து அனதர் கலர், இப்போ டபுள் கலர் போடுறோம் இல்லையா, அது மாதிரி போடும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பதிச்சு வச்ச மாதிரியான ஒரு லுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மேட் ஃபில்லிங் ஒரு ஸ்டிச்சை வச்சே நிறைய ஐடியாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஜர்தோசியில் கூட இந்த மேட் ஃபில்லிங் பண்ணுறோன்னாக்கா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் எம்போஸ்டாகவும் பண்ணலாம், ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம். அதே வந்து
நீங்கள் பீடில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம், இல்லை எம்போஸ்டாகவும் பண்ணலாம். த்ரெட்டில் வந்து எம்போஸ்டாக பண்ணலாம், ஃப்ளாட்டாக பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த மேட் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த திலகம் ஷேப்பை வந்து ரெட் கலர் அவுட்லைனும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சின்னதாக தான் போட்டிருக்கேன். இந்த 3 இதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்னென்ன ஷேப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக்ஸ் ஷேப்ஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய டிசைன்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயரு, ஒரு சர்க்கிளு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஆரம்பித்து கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சென்டராக ஒரு லைன் போட்டு ஒரு கலரை சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பக்கம் ஃபில் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் ரைட் சைடு ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்குமே சென்டராக ஒரு கோடு போட்டு ஒரு கலரை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு தனியாக, ரைட் சைடு தனியாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதே வந்து எல்லாத்துக்கும் பேசிக் வந்து இந்த திலகம் ஷேப்பும் நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். திலகம் ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் ஷேப் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக்ஸ் ஷேப் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் போடுற மாதிரி வந்துடும். இதுதான் பேசிக்கான ஷேப்பு நமக்கு இருக்கிறது. இதையுமே வந்து சென்டரில் பிரிச்சுட்டு இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஷேப்பு ஸ்கொயரை தவிர இது எல்லாமே அப்படி தான் போடணும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னாக்கா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன், இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுவேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.